தீபிகா மேடம் இப்போ மனசு மாறி இருக்காங்க. அதுவும் இல்லாம தன்னோட குழந்தைக்காக கண்டிப்பா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தீபிகா மேடம் இப்போ மனசு மாறி இருக்காங்க. அதுவும் இல்லாம தன்னோட பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. அதுவும் இல்லாம அவளோட மனச ஸ்டேபிளா வச்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் தீபன் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு டெசிஷன் எடுக்கல. பட் இருந்தாலும் இப்போ தீபிகா ஒரு மிகப்பெரிய டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஒரு காரணத்துக்காக கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த மல்லிய தூக்கி ஜெயில்ல வச்சாகணும். இதுக்கு வேற வழியே இல்ல. தீபன் கூட ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவ தீபிகா எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ அ அதாவது மல்லி எந்த அளவுக்கு அதாவது இந்த கேஸ்ல அப்படின்னு இல்லனாலுமே கூட, இந்த தீபிகாவோட தம்பி விஷயத்துல மல்லிய தூக்கி ஜெயில்ல போட்டே ஆகணும். அதுக்கான ஏற்பாடுகளை இப்போ தீபிகா சிறப்பா செய்றாங்க. அதுக்காக தான் இப்போ ஒரு மிகப்பெரிய அவதாரத்தை எடுத்து இப்போ தீபிகா அடுத்தடுத்த விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மல்லிய நான் சும்மா விட மாட்டேன். அவளால தான் என் தம்பி என்னை விட்டு போனா. அடுத்ததா எனக்கு புடிச்ச இந்த வேலையும் என்னை விட்டு போயிடுச்சு. என்ன சஸ்பெண்ட் ஆக வச்சிருக்கா. இவள நான் சும்மா விட போறது கிடையாது. கண்டிப்பா இந்த கேஸ்ல எந்த ஒரு ஆதாரமும் சிக்கல அப்படின்னாலுமே சரி, உன்னை தூக்கி ஜெயில்ல வைக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் காக்கி சட்டையை போடும்போது நீ கண்டிப்பா ஜெயில்ல தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ தீபிகா சபதம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ தீபனை ஆபீஸ்லயே வச்சு கூப்பிட்டுட்டு போனது, அதாவது இந்த மாதிரி வாங்க இனிமே நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம், ஒரே வீட்டுல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனது தீபனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதாவது ஒரு குடும்ப பெண், அதுவும் இல்லாம ஒரு வீட்டுக்கு அந்த பெண் ரொம்ப இது பண்ணுவாங்க இல்லையா? அதாவது எந்த அளவுக்கு பணிவா நடந்துக்குவாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிறாங்க. அதாவது தீபனே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து தீபிகா இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறிட்டாளா? அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்பவும் ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்குள்ள தீபிகா வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்ம தீபனுக்கு இதுவரைக்கும் தெரியல. அதாவது நம்ம ஐஷு இன்னொரு ஒரு விஷயத்த கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாரி எனக்கு யாருமே இல்ல. அதாவது இத தீபிகாவும் ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி தீபனும் ஃபீல் பண்றாங்க. பட் இருந்தாலும் தீபன் இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஐஷு இந்த மாரி எனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ, தங்கச்சி பாப்பாவோ வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்கறாங்க. இந்த ஒரு விஷயத்த இப்போ இந்த தீபிகா தனக்கு ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. அதாவது என்ன நடந்தாலும் சரி, இப்போ தீபன் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. பட் இருந்தாலும் தீபன் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்கான முடிவு எடுத்ததுக்கு காரணம் நம்ம மல்லி தான். அந்த ஒரு விஷயத்துல என்ன நடந்தாலும் சரி, தீபிகாவை பாராட்டி ஆகணும். அதே மாதிரி இப்போ தீபன் கூட ஒண்ணு சேர்றது அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது ஐஷுக்கு ஒரு தம்பி பாப்பாவோ, தங்கச்சி பாப்பாவோ வேணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த ஒரு விஷயம் இங்க நல்லபடியா நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே தீபிகாவோட மனசுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது தன்னோட மனசுக்குள்ள 2வதா ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இப்போ ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அதாவது தீபிகா போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னைக்கா இருந்தாலும் அந்த மல்லியை நான் சும்மா விட மாட்டேன். அதாவது சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த போலீஸ் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த லேடி போலீஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் எப்பவுமே முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டேன். அந்த மல்லி இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த மல்லிய எப்படியாச்சும் காப்பாத்துறதுக்கு இங்க எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த நான் விடவே மாட்டேன். அதாவது அந்த மல்லிய தூக்கி ஜெயில்ல வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ அத நான் பண்ணுவேன். இப்ப கூட அதுக்கான ஒரு வேலைய தான் பார்த்துட்டு இருக்கேன். தீபனை என் கூட, அதாவது என் புருஷனை என் கூடயே வச்சுக்கிட்டு அந்த கேஸ்ல அடுத்தடுத்து என்ன பிளான் பண்றாங்க, அடுத்தடுத்து என்ன மூவ் பண்றாங்க, இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் தேடுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையுமே நான் அடைக்க போறேன். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கவினை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துல இப்போ தீபிகா அந்த கவினை தப்பிக்க வைக்கிறதுக்கு வேலை பார்க்க போறாங்க. ஏன்னா இந்த கேஸை ரொம்ப நாள் இழுத்துட்டு போக முடியாது. அதே மாதிரி மல்லியை எந்த வகையில இந்த கேஸ்ல சிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஏற்கனவே இந்த கதிரேசன் எல்லாம் வச்சு நம்ம மல்லி மேல பொய்யான ஒரு ஆட்களை அதை பொய் சொல்ல வச்சு அடுத்ததா ஜெயிலுக்குள்ள தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தின் மூலியமா அடுத்தடுத்து எல்லாமே தவறான ஒரு விஷயமா போயிட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தான் இவங்க எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்க. அடுத்த விஷயமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த தீபிகா மேடம் பேசிக்கிட்டு இருக்கிறத
நம்ம அ அதாவது தீபன் வந்து கேட்டுடுறாங்க. அதாவது தீபன் இருந்துகிட்டு அத கேட்டு பயங்கரமா நகைச்சு, "தீபிகா உன்ன நான் சாதாரணமா எடை போட்டுட்டேன். என்னடா இது மறுபடியும் வந்து வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாளே!" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெனச்சுட்டேன். ஐஸ்வர்யாவுக்கு வந்து நீ மனசு மாறியிருப்ப அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுதான், நான் வந்து கொஞ்சம் வந்து உஷாரா இல்லாம போயிட்டேன். இப்ப கூட உன்ன பத்தின ரகசியங்கள் நீ இப்ப போட்டிருக்க பிளான் எதுவுமே எனக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உன்னோட வலையில நான் சிக்கியிருப்பேன். ஆனா இதுக்கப்புறம் நான் சிக்க போறேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதாவது நீ நினைச்சத எதுவுமே நான் நடக்க விட போறது கிடையாது. மல்லி குற்றவாளி இல்ல அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அது யார் வந்து சொன்னாலும் சரி, மல்லி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதே மாதிரி நீ போட்டிருக்க பிளான் எல்லாத்தையுமே நான் முறியடிக்க போறேன். மல்லி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அத நிரூபிச்சு உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறத வெளிய கொண்டு வந்து கண்டிப்பா நான் மல்லிய காப்பாத்த தான் போறேன். நீ இதுக்கு முன்னாடி அதாவது எனக்கு முன்னாடி உன்னோட பிளான்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தீபன் வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தீபிகா வந்து தீபனுக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியல. அதாவது தீபிகா போட்டிருக்க பிளான் எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்துல தான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு. அதுவும் இல்லாம தீபனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா தீபிகா வந்து அடுத்த பிளான வந்து மாத்திருவாங்க. அதனால தீபன் வந்து இப்போ பக்காவா பிளான் பண்ணி மூவ் பண்றாங்க. ஏன்னா தீபிகாவோட பிளான் என்ன? அடுத்தடுத்து அவங்க வைக்க போற மூவ் என்ன? அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து இப்போ நம்ம தீபனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அடுத்தடுத்து எல்லாத்தையுமே வந்து தீபன் வந்து முறியடிக்க போறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.